bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Ravaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆதிரா. ஸோ இது வந்துட்டு ஒரு மலேசியன் தமிழ் ட்ராமாங்க, சரிங்க. ஸோ மலேசியன் தமிழ் ட்ராமானால மலேசியாவில் இருக்கிற இந்த எஸ்ட்ரோ இருக்குல்ல, அதில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ யாராச்சும் வந்துட்டு மலேசியா தாண்டி இருக்கீங்கன்னா ஐ திங்க் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியாது நம்புறேன். பட் வந்துட்டு இதோட சினாப்சிஸ் வந்துட்டு கூகுள் அவைலபிளாக இருக்கு. ப்ரோமோஸ் வந்துட்டு என்ன சொல்றது, யூடியூப்ல வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. அது நீங்க பார்த்தாலே ப்ரோமோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு எப்படிப்பட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றது டாக்ஸிக்கான ஒரு டாபிக் எடுத்து இயக்குன ஒரு ட்ராமா அப்படின்ட்டு, சரிங்களா. ஸோ அந்த ட்ராமா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. லைக் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இப்போ சேனல்ல வந்துட்டு வாரத்துக்கு 5 நாள் எபிசோடு வச்சுக்கோங்களேன். சாரி, வாரத்துக்கு 4 நாள் எபிசோடு, ஓகேவா. ஸோ வாரத்துக்கு 4 எபிசோடு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ ஒன்று நான் பார்த்து முடிச்சேன். ஸோ நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட, சேனலை மிஸ் பண்ணிட்டா கூட வந்துட்டு அது வந்துட்டு தனியாக சேஃப் ஆயிருக்கும், எஸ்ட்ரோ உலகம் அப்படின்ட்டு. அதில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. சரிங்க, பார்த்துட்டு சரி ரிவ்யூன்றது போடலாமே, நல்லா இருக்கேன் இந்த என்ன சொல்றது இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவை தான் சேர்ந்து பார்த்தோம். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்றேன், சரிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அதிரா இந்த சீரியல் வந்துட்டு ஒரு மலே ட்ராமா இருக்குல்ல, அதை அடாப்ட் பண்ணி எடுத்த ஒரு ட்ராமா தாங்க. ஸோ அந்த பேர் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷுருகா இத்து புக்கான் மூடா. இட் மீன்ஸ் வந்து ஹெவன் இஸ் நாட் ஈஸி, ஓகே. ஒரு மலே ட்ராமா, அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரீஸ் தான் இது, சரிங்களா. ஸோ அந்த ட்ராமா நான் பார்த்துருக்கேன், சரிங்க. மலே ட்ராமா பார்த்துருக்கேன். அந்த கோர் கான்செப்ட்ங்கிறது சேமா இருக்கும், சரிங்களா. அந்த ஒரு பிஸ்னஸ் மேன் டாக்ஸிக் ஹஸ்பண்ட், ஓகேவா, அபியூஸ் பண்றான் சொந்த ஒய்ஃபே, ஓகேவா. அந்த இதெல்லாம் இருக்கும். சில ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்த வந்துட்டு மாற்றி அமைச்சிருப்பாங்க, சரிங்களா. மொத்தமா வேற கான்செப்டே இருக்காது, சரிங்களா. ஸோ சில விஷயம் அந்த லாங்குவேஜும் அந்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு மாற்றி அமைச்சிருப்பாங்க. தவிர்த்து எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ் தரேன், சரிங்களா. ஸோ இந்த சீரிஸ் வந்துட்டு டோட்டலாக வந்து 28 எபிசோட், சரிங்களா. ஈச் எபிசோட் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ், சரிங்களா. 30 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் ஜூலை தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு, சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் சார்ந்த ஒரு கதைங்க, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கதையில என்னன்னா, அதிரா அவங்க தான் மெயின் கேரக்டர், சரிங்களா. வெளியூர்ல படிச்ச ஒரு பொண்ணு. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சரிங்களா. ஸோ ரூபினின்னு சொல்லிட்டு ஒரு மலேசியன் ஆர்டிஸ்ட் தான் வந்துட்டு அவங்களுக்கு இது மொதல் சீரீஸ். அவங்க பேர் கரெக்டாக தான் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண நினைக்கிறேன், ரூபினி சம்பந்தன். அவங்களுக்கு மொதல் சீரீஸ், மொதல் தடவை நடிக்கிற மாதிரியே இருக்க மாட்டாங்க, சரிங்களா. அவங்க எமோஷனல் கன்வே பண்றதா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், சரிங்களா. ஆக்சுவலா அவங்க ஒரு இங்கிலீஷ் அக்சென்ட்ல பேசுவாங்க, ஓகேவா. இங்கிலீஷ் வரும், சரிங்களா. அதே நேரத்தில் லைக் தமிழே இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுவாங்க, ஓகேவா. அவங்களோட பாடி லாங்குவேஜ், ஓகேவா, அது ரொம்ப அழகாவே கன்வே பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. அது சீரீஸ்லேயே வந்துட்டு அதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. லைக் வந்துட்டு இவங்க வந்துட்டு சும்மா கட்டியே இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாங்ல பேசல, இந்த ஒரு ஆக்சென்ட்ல பேசல, அவங்க ஆல்ரெடி வந்துட்டு வெளியூர்ல படிச்ச ஒரு பொண்ணு தான், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க லாஜிக்கலா, ஓகேவா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, சரிங்களா. ஸோ அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்றதுக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க தான் அனுபவிக்கிறாங்க, சரிங்களா. அவங்க அம்மா வெறும் வந்துட்டு கவலை மட்டும் படுக்கிறாங்க. பொண்ணு எப்படி ஆனாலும் உங்களால ஆண்டி அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ரோட்ல வந்துட்டு அந்த ரூபினி தான் வந்துட்டு அதிரா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான லேடி கேரக்டர், ஓகேவா. பட் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சில சொசைட்டிக்காகவும் ஃபேமிலிக்காகவும் வந்துட்டு லைக் வந்து விட்டு கொடுத்து அந்த மாதிரி போற கேரக்டரும் இருக்கும். சில பெண்களையும் நினைப்பாங்க இதுதான் நமக்கு விட்டு கொடுக்க கூடாது, லைக் வந்து எகென்ஸ்ட் பண்ணோம் அந்த மாதிரிட்டு. பட் அவங்க சூழ்நிலை இருந்தாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு லேடி கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ அவங்களோட ஹஸ்பண்டா பிளே பண்றவர் வந்துட்டு நம்ம தீபன்ஜி, சரிங்களா. அவர் இதுக்கு முன்னாடி சீரியஸ் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல பார்க்கும்போது டோட்டலா வேற ஒரு டைமென்ஷன் தான் நான் பார்த்தேன், சரிங்களா. அவுட் அண்ட் நோட் ஒரு நெகட்டிவ் ரோல், ஓகேவா. இந்த மாதிரி ஹஸ்பண்ட்லாம் பார்த்தா அடிச்சு சாவடிச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க, சரிங்களா. தர்மான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. அவரு நல்ல ஒரு ஹை கிளாஸ் பிசினஸ் மேன், சரிங்களா. அவருக்கு பிசினஸ்க்காக எந்த எல்லைக்கு வேணா போவாரு. எப்படின்னா அவங்க ஒய்ஃபை வச்சே வந்துட்டு பிசினஸை கூட நடத்துவேன், அந்த எல்லைக்கு கூட போவாரு, ஓகேவா. ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு ஹஸ்பண்டுக்கே ஒரு மனுஷனுக்கே தகுதி இல்லாத ஒரு கேரக்டர்,
ஓகேவா, அதை வந்துட்டு அவர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவ்வளோ அவ்வளோ ஆப்டா அவ்வளோ அழகா ப்ளே பண்ணியிருப்பாருங்க. சரிங்களா, நீங்க வந்து அதுதானே வேணும் ஒரு கேரக்டர் வந்துட்டு. இப்படி ஒரு பட்ட கேரக்டர் தான் நீங்க நடிக்கணும். அந்த மாதிரி நடிச்சாதான் நம்மளுக்கு அந்த கோவம் வருது. அந்த கேரக்டர் மேல கோவம் வந்துச்சுனாலே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த கேரக்டரை எப்படி சொல்றது, இவெல்லாம் வந்துட்டு பொம்பளைங்க கையில அடி வாங்கி சாகணும்டா அந்த மாதிரி நினைச்சேன். இல்லாட்டி தூக்கு மாட்டி சாகணும், இல்லாட்டி அடிச்சே சாவடிக்கணும் அந்த மாதிரி கடைசியில முடிப்பாங்க நான் நினைச்சேன். பட் வந்துட்டு அவனை வந்துட்டு நான் நினைச்சதோட ஒரு பெரிய தண்டனையா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, யாருமே இல்லாம தனிமையில விட்டுட்டாங்க. ஓகேவா, தனிமையில இருக்கான். இந்த கடைசி எபிசோட்ல பார்க்கும்போது தனிமையில இருக்கான். ஒய்ஃப் விடிஞ்சுட்டா, ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அவங்க குழந்தை கூட வந்துட்டு அவங்க தனி அம்மா கூட வந்து ஹாப்பியா இருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி எடுத்துக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்துட்டு சாரி இந்த இந்த சீரீஸ்ல வந்துட்டு ரொம்ப லிமிட்டடான ஒரு ஒரு கேரக்டர்ஸை வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. தர்மா, அதீரா, சரிங்களா, தர்மாவோட அக்கா, ஓகேவா, சுமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. சரிங்களா, அவங்க வந்துட்டு ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டு, அவங்க அவங்க தம்பியோட எப்படி சொல்லுது தம்பியோட ஒய்ஃபுக்கும் சப்போர்ட்டா இருக்கணும்னு பேலன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்க குடும்பத்தை, அவங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். சரிங்களா, அண்ட் வந்துட்டு அது குடும்பத்திலேயே வந்துட்டு தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, கவிதா. சரிங்களா, அவங்க கேரக்டர் நல்லா இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட், கவிதாவோட அந்த கேரக்டரோட ஹஸ்பண்ட் கார்த்திக் ஜெய ப்ளே பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு கேரக்டருங்க உண்மையிலேயே வந்துட்டு. லைக் ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டர். ஓகேவா, சரிங்களா, எப்படி சொல்றது, லைக் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு வீட்டோட மாப்பிள்ள, அதே ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டர். ஓகேவா, வீட்டோட மாப்பிள்ள. சரிங்களா, அவங்க அண்ணனோட, ஓகேவா, அண்ணனோட கம்பெனியில வேலை செய்றாங்க, அந்த ஃபேமிலி கம்பெனியில வேலை செய்றாங்க. கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல மாமாவே ஆக்கியிருப்பாங்க. ஓகேவா, கம்பெனி வளர்ச்சிக்காக பொண்ணெல்லாம் செட் பண்ணி கூட்டிட்டு வர ஒரு ஆளாவே வச்சிருப்பாங்க. ஓகேவா, எவ்வளவு எவ்வளவு கீழ்மட்டமா நடத்த முடியுமோ அந்த கேரக்டரை அவ்வளவு கீழ்மட்டமா நடத்துவாங்க. மொத்த ஃபேமிலியும் சொல்றேன், அவளை குறைச்சிதான் பார்ப்பாங்க. அந்த கார்த்திக் ஜே ப்ளே பண்ண அந்த கேரக்டர் சொல்றேன். எப்படி சொல்றது, ஒரு அந்த மாதிரி ஒரு பாவப்பட கேரக்டர். ஓகேவா, அது ரொம்ப பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன், யாரெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையே இருக்கீங்களோ. ஓகேவா, எப்படி சொல்றது, வைஃபுக்கும் ஓடிக்கிட்டு, வைஃபும் ஒரு கட்டத்துக்கு மேல லைக் வந்து ஒரு மாதிரி வேலை வாங்கி இருப்பா, அந்த மாதிரி இருக்கும், வேலைக்காரனாவே இருப்பான். ஓகேவா, அது ஒரு மாதிரி ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன. நான் அப்படி கிடையாது, ஒரு மாதிரி ஒருல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அதிரா சைட்ல பாத்தீங்கன்னா அதிராவோட அம்மாவும், அதுக்கப்புறம் அதிராக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களும் தான். ஓகேவா, இவ்வளவு ஒரு லிமிட்டடான ஒரு கேரக்டர் தான். இந்த லிமிட்டடான ஒரு 6-7 கேரக்டர் இருக்குமா, இந்த ஒரு 6 கேரக்டருக்குள்ளதான் கதையே நகருது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சைட் ஒரு கேரக்டர்ஸ். ஓகேவா, சில பேர் இருக்காங்க ஆஃபீஸ் சைட். ஓகேவா, அந்த கம்பெனி சைட், அந்த ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிருக்காங்க அது சைட்டு. ஓகேவா, அதுக்குள்ள எப்படி ஓடும். ஓகேவா, இவ்வளவு லிமிட்டான கேரக்டர் எவ்வளவு டிராமா வைஸ், எவ்வளவு எமோஷனல் வைஸ் வந்துட்டு ப்ளே பண்ண முடியுமோ ரொம்ப அழகா ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வந்துட்டு ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த அந்த மெயின் கேரக்டர் அதீரா தான். அவங்க மேலதான் வந்துட்டு இந்த கதையே இருக்கு. ஓகேவா, ஸோ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரியல் நடிக்கிற ஒரு லேடி எப்படி பண்ணுவாங்க ஒரு டவுட் இருக்கும், எல்லாத்துக்கும் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்படி சொல்ற, அதிராவே வாழ்ந்திருக்காங்க கண்டிப்பா, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகேவா, ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் வந்துட்டு அவங்கவுங்க கொடுத்த வேலையை என்ன பண்ணணுமோ அது ரொம்ப அழகா லிமிட்டடா பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவள் வந்து உப்பு, இவள் வந்து சீரகம், இவ்வளவுதான் மிளகாத்தூள் பொண்ணா, இப்படி சமையலுக்கு ரெடி பண்ற மாதிரி அவங்கவுங்க இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணுமோ அளவுக்கு தகுந்தாப்புலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டைலாக்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும். மெயின் கேரக்டர் அதீரா, அவ எப்படி இந்த மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்குள்ளேருந்து மீண்டு வரா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா. ஸோ அதுக்கு தகுந்தப்ப சப்போர்ட்டிங், அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்கா, அவ ஃப்ரெண்டு, அவங்க அம்மா. ஓகேவா, எனக்கு வேண்டாம் ஹஸ்பண்டோட அக்கா, அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க வராங்க. ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி ஸோ இட்ஸ் ட்ராமானால சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஆணிப்பா. ஓகேவா, எல்லாம் வச்சிருக்கே தேவையில்ல அந்த மாதிரி தோணும். பட் இந்த டிராமான்னு எடுக்கணும்னு இருந்தா இதெல்லாம் வச்சுதான் ஆகணும். சரிங்க, சில இந்த லவ் போர்ஷனு ஒரு மாதிரி ஒரு சின்ன கிரிஞ்சான சீன்ஸ்லாம் வரும். இந்த தர்மாவோட தங்கச்சிக்கும் அது ஹஸ்பண்ட் கார்த்திக் ஜே நடிச்சிருப்பார்ல. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சம்டைம்ஸ் கிரிஞ்சா தெரியும், சம்டைம்ஸ் கியூட்டா இருக்கும். ஓகேவா, ஆனா அவங்க வரப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் இருக்குங்க, ஒரு பிஜிஎம் இருக்கும், அது ரொம்ப கெச்சியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிஜிஎம்லாம். ஸோ இந்த படத்துல வர அந்த மியூசிக்ஸ் பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஓகே, அந்த கொடுத்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம். ஸோ கதை போன விதமே போர் அடிக்கல. ஓகேவா, போர் அடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராஸ்டிடியூட்னு சொல்ல முடியாது, ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஓகேவா, இந்த தர்மாவோட சைக்கிக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி வரும். அவங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அந்த எப்படி சொல்றது ஜஸ்டிஃபைங்காக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான் அந்த கேரக்டர் ஸ்கோப் இருக்கு. ஓகேவா, ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கேரக்டர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, பட் நம்ம மெயின் ஃபோக்கஸ் அதீரா. ஓகேவா, ஸோ அதீரா எப்படி அதை கோத்ரூ பண்ணிட்டு வரா, யார் யார் சப்போர்ட் பண்றாங்க, இது இப்படிதான் போகும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஆஸ் அ மேனா எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, ஓகேவா, எப்படி இருக்கணும் விட எப்படி இருக்கக்கூடாது அதை நான் கத்துக்கிட்டேன். ஆஸ் அ மேனா, ஆஸ் அ ஹஸ்பண்டா மாறிட்டா ஒரு ஒய்ஃப் கிட்ட எப்படிலாம் மட்டமா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு டேக்கவே இந்த படத்துல எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்படி இருந்தா ஆஸ் அ பர்சனலா என் ஒய்ஃப் ஒரு நான் டாக்ஸிக்கா இருந்தா என் ஒய்ஃப் எப்படி பாதிக்கப்படுவா, சரி இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நம்ம விட்டுருவோம். ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போனோம், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த ரிலேஷன்ஷிப் போனா கூட எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது. ஆஸ் அ மேன் நான் அதை கத்துக்கிட்டேன். ஆஸ் அ டேக்அவே நான் அதுதான் சொல்லுவேன். ஓகேவா, நான் ஒரு பார்த்த வரைக்கும் ஆஸ் மேன் எனக்கு என்ன டேக்அவேன்னா நான் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ரெண்டாவது இந்த ஹியூமன்ஸ் சைட்ல பார்க்கும்போது ஒரு பெண்களா எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஓகேவா, இது மேபி இது ஒரு பேஸ்ட் அண்ட் ட்ரூ ஸ்டோரியா இருக்கலாம், பட் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சரிங்களா, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பட் ஒரு இருந்தா இப்பெல்லாம் டாக்ஸிக்கா இருக்குமா, பட் எனக்கு இப்போ வர நியூஸ்லாம் கேள்விப்படும் போது இந்த மாதிரி இருந்திருக்கும் போல, அந்த மாதிரி தான் தோணுதுங்க. இந்த மாதிரி டாக்ஸிக்காலாம் இருக்கும் ஒரு இருந்தா. ஓகேவா, அந்த மாதிரி தான் தோணுது. ஒரு சைடு கவலைப்பட வைக்குது, ஒரு சைடு பயப்பட வைக்குது. ஓகேவா, எனக்கு என்னன்னா பர்சனலா நான் கேட்டா என்ன சொல்லுவேன்னா, நான் ஒருத்தன் மாறிக்கிறேன். ஓகேவா, நான் நல்லதா மாறாட்டி கூட பரவாயில்ல, கெட்டதா மாறிக்கூடாது, இந்த மாதிரி டாக்ஸிக்கா இருந்துடக்கூடாது. ஓகேவா, டாக்ஸிக்கா இருந்துக்கிட்டு என் லைஃபை நான் பாதிச்சா கூட அது எனக்கு மட்டும் தான் பாதிப்பு. பட் வந்துட்டு டாக்ஸிக்கா இருந்துக்கிட்டு மற்றவங்க லைஃபை வந்து இந்த மாதிரி பாதிக்க கூடாது. அதுல வந்துட்டு ரொம்ப கன்செப்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா அதுல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் மட்டும் தான் என்னோட டேக்அவே. பட் வந்து ஒரு ஹியூமன் சைட்ல, ஒரு பெண்கள் சைட்ல பார்க்கும்போது இந்த மாதிரி பெண்களும் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்க மோட்டிவ் பர்சனலாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் கேரக்டர்ஸ் இருந்தால் நம்ம லைஃப்ல, அந்த உமன் லைஃப்ல சப்போர்ட் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அம்மா கேரக்டர், எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா கேரக்டர் சப்போர்ட் தான், பட் வந்துட்டு காரணமே அவங்க அம்மானால தான், ஃபாஸ்ட் பண்ணனால தான். ஓகேவா, ஆனஸ்ட்லி. ஸோ அதையும் வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸா வந்துட்டு பேரண்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களை ஃபாஸ்ட் பண்ணாது, ஃபாஸ்ட் பண்ணா இந்த மாதிரி தான் நடக்கும். ஒன்ஸ் பூந்துட்டா இந்த மாதிரி வெளியே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பூந்துட்டா வெளியாயிட்டா பிரச்சனை இல்லை, சீக்கிரம் வெளியாயிட்டா. பட் இந்த மாதிரி அனுபவிச்சு எப்படி சொல்றது ரொம்ப சஃபர் பண்ணி வெளியாகிறப்போ அது ஒரு ட்ராமாவா ஆயிரும். ஓகேவா, அது எத்தனை பேர் பேரண்ட்ஸ் ஒன்னமும் இந்த இருக்காங்க, இந்த உலகத்துல இருக்காங்க இன்னமும் பேரண்ட்ஸ், இது இந்தியன் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பல, எல்லாம் இருக்காங்கங்க, கண்டிப்பா இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்ப கேள்விப்படுற நியூஸ்லாம் அப்படித்தான் இருக்குங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் சில பெண்கள் லைஃப்பும் வந்துட்டு டெஸ்ட்ராய்ட் ஆகுதுன்னு நான் நம்புறேன். சரிங்க, ஸோ பேரண்ட்ஸ் மாறணும், பேரண்ட்ஸ் ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி சொல்ல வரேன். சரிங்க, அப்படியே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, என் ஹஸ்பண்ட் டாக்ஸிக்கா இருக்காங்க, அவன் பொண்ணு வந்து வீட்டில் சொன்னா கூட அதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும்னு தவிர்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. ஓகேவா, இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, கொஞ்சம் விட்டு கொடுத்துரும், அனுசரிச்சு போ, இந்த வார்த்தை நீ பேசக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, அது போக போக அப்படி ஒன்று வேர்ஸ்டா மாறிடும் என்னோட நம்பிக்கை. அது ரெண்டாவது, இன்னொரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நம்ம லைஃப்ல இருந்தா மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர். ஓகேவா, ஃப்ரெண்ட் வந்து அவங்க கொஞ்சம் ஹைடெக்கா இருப்பாங்க, டெக்கியா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஹேக்லாம் பண்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அவங்க சில எபிசோட்ல அவங்க ஃப்ரெண்டுக்கு அதிராக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க. ஓகேவா, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ற கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்ல இருந்தா நம்ம வந்துட்டு என்னதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட நம்மளால மீண்டும் வர முடியும், அதுல இருந்து வந்துட்டு வெளியாக முடியும், ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்ச என்ன பிரச்சனைனா, இந்த பணக்காரன் மிடில் கிளாஸ் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம மாட்டிக்கிறோம். பணக்காரன் காசு இருக்கிறதுனால ஒரு கேஸ்ல போயிட்டா வெளியாக முடியும், அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குல்ல. காசு கொடுத்தா என்னதான் இப்போ போலீஸ் கேஸை நம்ம கூட பண்ணிட முடியும், இல்லாடி இருக்கிற கேஸை அப்படியே ஆப்போசிட் பர்சன் மேல திருப்பிட முடியும். இந்த மாதிரி ஒரு கேவலமான மென்டாலிட்டி இருக்குல்ல, இது மாறமா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நல்ல நல்ல சீரீஸ் வந்தா கொஞ்சம் சில வாழ்க்கையில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நான் நம்புறேன். சரிங்களா, ஸோ நான் வந்துட்டு இது ரிவ்யூவா
இது நம்ம ரிவ்யூவாக தான் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து இது ரொம்ப மோர் டு பர்சனலாக நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த எபிசோட நான் இந்த 28 எபிசோட பார்த்து அவ்வளோ நான் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நானும் டாக்ஸிக் ஆயிரும்னு ஒரு பயத்தோடு இருக்கேன். பட் வந்துட்டு நல்லவனா இல்லாட்டி காமிச்சிக்கணும் கூட பரவாயில்ல, டாக்ஸிக்காக மட்டும் இருந்துடக்கூடாது யார் லைஃப்லையும். அது என்னோட மெயின் கன்சர்ன்டாக இருக்கு, நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீரீஸ் என்னைய நல்ல வழிக்கு கொண்டுட்டு போகுதுன்னு நான் நம்புறேன். சரிங்களா? இது என் லைஃப்ல கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு லேடிஸ்க்கு மட்டும், லேடிஸை சார்ந்து தான் எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ். பட் இதுல வந்துட்டு ஆண்களுக்கும் கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்கு. மெயினாக நான் சொன்னது, எப்படிலாம் டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சீரீஸ். ஸோ மலேசியன் தமிழ் சீரீஸ் ஏகப்பட்ட சீரீஸ் வந்து லவ் ட்ராமா, ரிலேஷன்ஷிப் ட்ராமா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபேமிலி ட்ராமா, இந்த மாதிரி கான்செப்டாக நல்ல சீரீஸ்கள் இருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் வந்துட்டு மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் உட்காந்து பார்க்கணும். பட் வந்து சில சீரீஸ் 28 எபிசோட் இருக்கு, சில சீரீஸ் 30 எபிசோட், சில சீரீஸ் 40 எபிசோட், 100 எபிசோட். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க நிறையா. ஸோ டைம் ரொம்ப தேவை உட்காந்து பார்க்கறதுக்கு ஒவ்வொரு சீரீஸும், தமிழ் சீரீஸ். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூன்றதை நான் ஒன்று நான் பண்ணுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சீரீஸ் ஒன்று ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நிறைய சீரீஸ் எனக்கு பிடிச்ச சீரீஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒன்று ரிவ்யூ வரும். சரிங்களா? ஸோ மலேசியன் யாரெல்லாம் ஒன்றும் பார்க்கலையோ மறக்காம வந்துட்டு உங்கள் எஸ்ட்ரோவில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். அதிரா ஸோ அவைலபிளாக இருக்கும். டைமில் தான் உட்காந்து செக் பண்ணி பாருங்கள். செம்ம தரமான ஒரு சீரீஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ், ரொம்ப எமோஷனல் பேக்டான ஒரு சீரீஸ். ஓகே, ஒரு அந்த ஹியூமன் எம்பவர் பற்றி பேசுகிற ஒரு சீரீஸ்ங்க. சரிங்களா? கண்டிப்பாக மென்ஸ் அண்ட் லேடிஸ் போத் கனெக்ட் பண்ணிப்பீங்க இந்த சீரீஸ் மூலிமா. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அவுட் ஃப்ரம் மலேசியாவில் இருக்கீங்களோ உங்களால் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு இந்த அதிராவோட ப்ரோமோஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டு 28 எபிசோட் வரைக்கும் வந்துட்டு அதோட ப்ரோமோ இருக்கு. அந்த ப்ரோமோ நீங்க ஒன்னொன்னா பார்த்தாலே ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோமோ வந்துட்டு 1 minute. சரிங்களா? ஸோ டோட்டல் நீங்க பார்த்தா கூட 28 நிமிஷம் தான் உங்களுக்கு பிடிக்கும், அரை மணி நேரம் தான் பிடிக்கும். அந்த ப்ரோமோ நீங்க பார்த்துட்டீங்கனாலே இதோட எப்படி சொல்றது, ஸ்டாரி எதை நோக்கி போகுது, எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ டைம்ல செக் பண்ணி பாருங்க. நான் அதை கீழே லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யா, இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Thanks for having me. Take care. Bye.